ஹலோ பிஸ்னஸ் ஓனர், நான் உங்கள் கிருஷ்ணன் மது ஃப்ரம் ட்ரிபிள் மார்க்கெட்டர்ஸ். ஆல்ரெடி நம்ம எப்படி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இ-கமர்ஸ் பிஸ்னஸ் வந்து வித்தவுட் வெப்சைட் இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து அதோடைய தொடர்ச்சியான ரெண்டாவது வீடியோ. இது வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோ, அது நேற்றே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி வந்து அது யூடியூப்லேயும் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. நீங்கள் அதை இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன பேசுகிறோன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அது வந்து நீங்கள் கட்டாயம் பார்த்துட்டு அடுத்து இந்த வீடியோ பாருங்கள். மொத்தம் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 டாபிக் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஸோ இந்த 10 டாபிக் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் இ-கமர்ஸ் ஓனராக உங்களால் ரியாக்ட் பண்ண முடியும். கம்ப்ளீட்லி ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் எல்லாத்தையுமே நம்மளால் எடுத்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த நோட்ஸில் வந்து நம்ம எல்லாமே நான் வச்சுருக்கிறது. இந்த நோட்ஸில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கிறது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 10 டாப்பிக்கு. ஸோ இந்த 10 டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் செலெக்ஷன். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட் செலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்க போகுது. இந்த ப்ராடக்ட் செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக 11 டாபிக்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். சரியா? ஸோ இப்போ இந்த 11 டாப்பிக்கை வந்து தான் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏன் ரொம்ப முக்கியம் ஒரு இ-கமர்ஸ் ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு இ-கமர்ஸ் ப்ராடக்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நம்ம பண்ணலை அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்து வித்துட்ருக்கீங்கன்னா பல பிரச்சனையை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த பல ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் நம்ம இது பண்ணுறோம். நீங்கள் எத்தனை இ-கமர்ஸ் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 100+ ப்ராடக்ட் இது வரைக்கும் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் அமேசான்லேயும் பண்ணியிருக்கேன், ஃப்ளிப்கார்ட்லேயும் பண்ணியிருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் பிராண்டும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் வந்து எப்பயுமே ஓன் பிராண்ட் வந்து மச் பெட்டர் கம்பேர் டு த அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு பார்த்தீங்கன்னா, கமிஷன் சார்ஜஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிடும். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை ப்ரொக்யூர் பண்ணி 400 500 ரூபாய்க்கு விற்கிற சூழ்நிலைக்கு கொண்டு போயிடுவீங்க. இதனால் மக்கள் தலையில் தான் அது விடியும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கும் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு நல்லபடியாக விற்கிறன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்னா ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ரிட்டர்ன் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குன்னா போகிறதுக்கு ஒரு சார்ஜஸ், திருப்பி வரத்துக்கு ஒரு சார்ஜஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸ் எல்லாமே நம்ம என்னெல்லாம் பே பண்ணமோ அதுவும் எல்லாமே போய்ட்டுருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி யோசித்து பண்ணோன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் அந்த கஷ்டத்தை தாண்டி வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வந்து இ-கமர்ஸில் நீங்கள் வந்து பில்ட் பண்ணிட முடியும். நான் தொடங்கும் போது எனக்கும் டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த இஷ்யூ எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இப்படி பண்ணால் நமக்கு இது ரியாக்ட் ஆகுது அப்படின்றத ஒன்று ஆடிட் பண்ணும்போது தான் நம்மளால் எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஸோ அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒயர் ஃப்ரேம் வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனி கைண்ட் ஆஃப் இ-கமர்ஸ் ப்ராடக்டை உங்களால் லான்ச் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். சரி, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன முக்கியம் ப்ராடக்ட் செலெக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் வெயிட் ஆர் மீடியம் வெயிட் ப்ராடக்டாக இருக்கும். அது என்னங்க லைட் வெயிட் அண்ட் மீடியம் வெயிட் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து எதில் அனுப்ப போகிறோம்? த்ரூ வந்து ஏதோ கொரியர் இல்லைன்னா இ-கமர்ஸ் பார்சல் சர்வீஸ் எதுலேயோ ஒன்று இதில் தான் நம்ம அனுப்ப போகிறோம். இப்போ இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷிப்பிங் சார்ஜஸ் கண்ணாபின்னான்னு போடுவாங்க. 2 டைப் ஆஃப் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து வெயிட் பேஸ்டு. வெயிட் பேஸ்டுன்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் பொருளோட எடை என்னவோ அந்த எடைக்கு அப்படியே வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி போட்டுருவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராடக்ட் மட்டும்தான் நடக்கும். பெரிய ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய லென்த், பிரெத்து, விட்த்து டிவைடட் பை 5000, ஒரு சிலர் 4500, ஒரு சிலர் 6000ன்னு போடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கியூபிக் சைஸை கேல்குலேட் பண்ணி அதிலேருந்து வந்து அவங்க கேல்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிப்லலாம் வந்து நம்ம வந்து கண்டெய்னரில் ஏற்றுறதுக்கு வந்து அது எவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஆக்கியபை பண்ணிக்குது, அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்ட் லோடு ஃபுல் லோடு காசு வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இருந்த மெத்தட் அது. பட் இப்போ வந்து அது ரொம்ப ஷிப்பிங் கம்பெனிஸ் வந்து அதிகமாக கொரியர் கம்பெனிஸுமே அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியரில் மோஸ்ட்லி இது கிடையாது. பட் ஆனால் அது சின்ன பார்சலாக இருக்கிற வரைக்கும் தான். ஏன்னா நான் எஸ்டி கொரியரும் ப்ரொஃபஷனல் கொரியரும் கண்ணாபின்னான்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த 5000 ஆர்டர்ஸ் டெலிவரி பண்ணதில் ஒரு 4900 ஆர்டர் வந்து எஸ்டி கொரியர் வழியாக தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஷிப் ராக்கெட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா ஒரே இம்சையாக இருக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பார்சல் ரிட்டர்ன் வந்துடும். அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தான் ஆர்டர் போடுவாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்க முடியாது. அங்கே போய்ட்டு அங்கே டெலிவரி பர்சன் அங்கே போகும்போது ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாங்க. ப்ரீபெய்ட் ஆர்டருக்காவது 2-3 வாட்டி ட்ரை பண்ணுற டெலிவரி பர்சன் அந்த சிஓடி ஆர்டர்னு வந்துச்சுனாலே அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னே தெரியாது. ஒரு வாட்டி ஃபோன் அட்டன் பண்ணலனாலே அழகாக நம்மளுக்கு பார்சலை தூக்கி ரிட்டர்ன் போட்டு விட்ருவாங்க.
ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க வந்து 2-3 நாள் கூட வெயிட் பண்ணி உங்களுக்கு ஒரு பல தடவை கால் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதோட பெயின் தெரியும். சிஓடியோட காஸ்ட்டும் ஒரு ப்ரீபெய்ட் ஆர்டரோட காஸ்ட்டும் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன பார்சலுக்கு வந்து நான் சிஓடி கொடுக்கறது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஒரு மாடரேட் அரௌண்ட் ஒரு 1 kg இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு இப்போ நான் ப்ரீபெய்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்டி கொரியரில் எங்களோட ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து 50 rupees வந்து 1 kgக்கு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர் கொடுக்குற ரேட்டு. இதுவே சிஓடினா அவங்க வந்து ப்ளஸ் 150 rupees வந்து எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க. ஓகேவா? இப்போ ரீசெண்ட்லி லாஸ்ட் வீக் வந்து எங்களுக்கு வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிற இது கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மற்ற ப்ராடக்ட்லாம் ப்ரீபெய்ட் ஆர்டர்லாம் வந்து வெயிட் இண்டிவிஜுவல் வெயிட் எல்லாம் அதிகமாகிடுச்சு காஸ்ட்டு. ஆனால் சிஓடி வந்து நம்ம என்ன ஷிப்பிங் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறோமோ ப்ளஸ் 150 ரூபா போட்டவங்க இப்போ 60 ரூபான்னு மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் வேரி ஆகும். எஸ்டி கொரியரில் என்னுடைய பிரான்ச்சில் இருக்கவங்க வந்து இந்த காஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரோட பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி அது வேரி ஆகும். எல்லாரும் ஸ்டாண்டர்டாக இது பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து ஓவர் ப்ராஃபிட் வேணாம், ஓரளவுக்கு மாடரேட் ப்ராஃபிட் கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு கிளைண்ட்டு தான் முக்கியம், கிளைண்ட் எவ்வளோ பிஸ்னஸ் கொடுக்குறாங்கன்றதை வச்சு அது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ வேலை வாய்ப்பு தரீங்கன்றதை வச்சு தான் இது இருக்கே தவிர்த்து சும்மா நம்ம வெறும் வாயிலே வந்து நான் வந்து 100 தருவேன் 200 தருவேன்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளால முடியல அப்படின்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் நம்மளுக்கு டார்கெட் மாதிரியே வச்சுருந்தாங்க. எனக்குலாம் 50,000 ரூபாய்க்கு மந்த்லி நீங்கள் வந்து டெலிவர் பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த சார்ஜஸ் கொடுக்க முடியும் அப்படின்ட்டுன்னு. பட் சம்டைம்ஸ் வந்து அவங்களே பண்ணுவாங்க, இல்லைங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணுறது பண்ணுங்கன்னு. எனக்கு என்னென்னா ப்ரொஃபஷனல் கொரியர் வந்து நிறைய சர்வீஸ் ஜோன்ஸ் வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. ஏன்னா எனக்கு வந்து அந்த 90s கேண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கவர் அப் ஆகுதுன்னா, நான் இப்போ 90s கேண்டீஸ்ன்றது ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் எதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு. புதுசாக திடீர்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு புரியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு வீடியோவை கண்டிப்பாக பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோட லிங்க் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கலன்னா அதையும் போய்ட்டு பார்த்துட்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த 90s கடையோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் மூல முடுக்கிலிருந்துலாம் ஆர்டர் வரும். அங்கே வந்து ரோடு வசதியே இருக்காது. அங்கெல்லாம் ஒரு கொரியர் ஆஃபீஸ்க்கு போனால் அவங்களுக்கே தெரியும் 12 to 18 கிலோமீட்டர் போகணும். கொரியர் ஆஃபீஸ் வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே கொண்டு போய் டெலிவரி பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து அவங்கள தான் வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லுவாங்க. இந்த கஷ்டம்லாம் வரக்கூடாதுன்னா பில் ஜென்ரேட் பண்ணும்போது கீழே வந்து அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டில் உங்கள் ஏரியாவில் எஸ்டி கொரியர் சர்வீஸ் இருக்கா இல்லையான்ற கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் கேட்டுருவோம். ஸோ அப்படி கேட்குறதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, சரி எனக்கும் முன்னாடியே காசு வாங்கிட்டு அவங்களுக்கு பொருளை அங்கே போய்ட்டு அங்கே வாங்குங்க இங்கே வாங்கன்னு அலைய விடுற பிரச்சனை வந்து குறைஞ்சிரும். அதுக்காக தான் அந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் வந்து பண்ணோம். பட் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஏன் வேணான்னு சொல்கிறாங்க, எதுக்கு வேணான்னு சொல்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு அதில் இஷ்யூ இருந்துச்சு. அதோடைய விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேல்ஸ் டவுன் ஆச்சு, எல்லாமே ஆச்சு. அப்போ மறுபடியும் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டு அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்டு எதுக்கு திடீர்னு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் டேட்டாஸ்லாம் வந்து கேதர் பண்ணி தான் இந்த ஒரு முடிவுக்கே வந்தோம். சரியா? ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கும் வந்து இப்போ நான் பேசுறது வந்து இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் தொடங்கும் போதே நீங்கள் ஸ்மார்ட்டாக தொடங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பிரச்சனையும் ஓவர் கம் பண்ணலாம். ஏன்னா நான் என் வாட்ஸ்அப் கேட்லாக்கு லேபிள், குயிக் ரிப்ளைஸ்லாம் நான் ரொம்ப அட்வான்ஸ்டாக க்ரியேட் பண்ணேன். ஃபார்சைட்டடாக ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம பண்ணோம். அதோடைய வேல்யூ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் எவ்வளோ வந்தாலும் எங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகலை. காரணம், நான் எல்லா பிரச்சனையும் முன்னாடியே இப்படி வந்தால் என்ன பண்ணணும், இப்படி வந்தால் என்ன பண்ணணுன்ற பிளானிங் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட விளைவு தான் என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரச்சனை வரும்போது எனக்கு அது ஒரு ப்ராப்ளமாகவே தெரியல, ரொம்ப குட்டி விஷயமாக தான் தெரியுது. எல்லாருமே இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுமா? கண்டிப்பாக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்னால் முடியுது அப்படின்றதுக்காக நான் எல்லாரையும் அதை பண்ணணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சன் நான் வந்து எதுலேயும் தோக்கக்கூடாது. தோத்துட்டா வந்து என்னை சுற்றி இருக்கவங்களுமே என்ன பண்ணுவாங்க, டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. என்ன அப்போ நம்மளும் பிஸ்னஸ் பண்ணால் இந்த மாதிரி வீக் ஆயிடுவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு 2-3 நாள் வந்து பேப்பர் ஒர்க்ஸ்லாம் பண்ணேன். பேப்பர் ஒர்க்ஸ்ன்றது இப்போ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நோட் பாயிண்ட்ஸ் போட்டு காமிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, இப்படி வந்து என்ன பண்ணலாம், அப்படி வந்து என்ன பண்ணலான்றது இது பண்ணேன். நான் இது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட சந்ததியினருக்கு கொடுத்துட்டு போகிறது வெறும் தொழில் மட்டும் இல்லை. அந்த தொழிலில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்கிற நியதி புக்கும் நம்ம வச்சுக்கணும். ஏன் என்னங்க நியதி புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இப்போ பழைய காலத்துலலாம் வந்து ராஜாவுக்கு ஏதாவது வந்து அரண்மனையில் ஏதாவது தப்பு நடந்ததுன்னா வந்து ஒரு லா புக் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளும் இப்படி ஒரு இஷ்யூ நடந்தால் இப்படி வந்து இதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம், இப்படி நடந்தால் இப்படி ஹேண்டில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே வச்சுட்டோன்னா, நாளைக்கு இதை என் பையனோ என் பேரனோ யார் ஹேண்டில் பண்ணாலும், இல்லை நாளைக்கே வந்து என் பையன் பேர் இல்லாமல் இந்த கம்பெனியோட ஒரு குவாலிஃபைடு எம்ப்ளாயே வந்து ஹெட்டிங் பொசிஷனில் இருந்தார் அப்படின்னாலும் அவருக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அதுக்காக தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பண்ணுறது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் பண்ணுறது என்றைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணும். நாளைக்கே நீங்கள் லோன் கேட்குறீங்க, இல்லை ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ டீட்டெயில்டாக இருக்காருன்னா ஓகே இவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான பிஸ்னஸ் பர்சனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் ஆகும். நம்மளை யாருமே நம்ப மாட்டாங்க. திடீர்னு ஒருத்தர் நம்மளை நம்பி எப்படி வந்து லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணும், அது பேர் ரொம்ப சுயநலமான எதிர்பார்ப்பாக இருக்காதா? ஏன்னா நம்ம யாருக்காவது அப்படி பண்ணிடுவோமா? அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ தூரம் ஸ்மார்ட்டாக வந்து பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு காட்டும் போது தான் அவங்களாலே புரிஞ்சுக்க முடியும். ஓகே அவங்க எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னா மற்றவங்களுக்கு விழுகிற அடியை விட இவங்களுக்கு அடி ரொம்ப கம்மியாக விழுகும், அதனால நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் இதை பண்ணுறது. நீங்கள் அதை பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் தைரியமாக பண்ணலாம். இதுக்கு தான் வந்து லைட் வெயிட் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ப்ராடக்ட்டோட வெயிட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் வேணா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் காட்டுறேன் பாருங்கள். நான் நேற்றே வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த என்னுடைய இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு வந்து பபிள் ட்ராப் ரொம்ப மஸ்ட்டு. ஓகேவா? இந்த பபிள் ட்ராப் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 800 900 பார்த்தீங்களா, 100 மீட்டர் லென்த் இருக்கும். இது வந்து ஒரு ரோலு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 50 மீட்டர், இங்கே பாருங்கள் 50 மீட்டர் 860 போட்டிருக்காங்க. 1 ஃபீட் ஹைட் இருக்கும் அது. சரியா? இது வந்து 1 மீட்டர் லென்த்து போட்டிருக்காங்க போல் மேலேருந்து. இது வந்து 1 மீட்டர்னா ஒரு 4 பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை 3 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பபிள் ட்ராப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஆல்ரெடி என்னோடய பேக்கிங் காஸ்ட்டெல்லாம் வந்து நான் எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கும் சூழ்நிலையில் பபிள் ட்ராப் வந்து சும்மா பேப்பர் மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து அதை இழுத்து கட் பண்ணி ஒரு பாக்ஸ் ரோல் பண்ணி முடிச்சிங்கன்னா 7 ரூபா டு 9 ரூபா செலவாகுது. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. எப்படா 7 ரூபா டு 9 ரூபா நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஏற்கனவே நமக்கு கிடைக்கிறதே ஒரு குட்டி மார்ஜின், அதில் போய் இவ்வளோ பிரச்சனையை நம்ம இழுத்துட்டு இருக்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பபிள் ட்ராப்பை நம்ம ஏன் பெரிய பீஸாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து மேனுஃபேக்சரர்கிட்டே போயிட்டு பெரிய பீஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு தாட் ப்ராசஸ், நம்மளை மாதிரி பல பேர் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் சிரமமாக இருக்குமே, நம்ம வந்து இதையே ஏன் ஒரு பிஸ்னஸ் மாடலாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையா, உடனே டப்புன்னு ஒரு ஃபோட்டோ பிடிச்சோம், அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி டெஸ்கிரிப்ஷன் பக்காவாக நறுக்குன்னு ரெடி பண்ணோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு இ-காமர்ஸ் ஒர்க்குமே நான் ஒரு வெப்சைட்டில் பண்ணவே இல்லை. இப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பிஸ்னஸ் வாட்ஸ்அப்போட கேட்லாக்ல தான் க்ரியேட் பண்ணேன். அந்த கேட்லாக்லாம் நான் வந்து இன்னமும் வச்சுருக்கேன், பட் ஆனால் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். அதுக்குன்னு ஒரு சூப்பரான டிஸ்கிரிப்ஷன், மக்கள் வந்து பார்த்தா நம்பிக்கையாக வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ கண்டென்ட் ஒன்று ரெடி பண்ணி அழகாக நான் வந்து புஷ் பண்ணேன். 2 நாள் அட்வர்டைஸ்மெண்ட்டு. பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 10,000 ரூபாய்க்கு ஆர்டர் புக் ஆயிடுச்சு. அதை 10,000 ஆர்டர் நான் டெலிவரி பண்ணேன்னா எனக்கு 5,000 ரூபாய் ப்ராஃபிட், பாதிக்கு பாதி. எத்தனைக்கும் நான் விற்றது 500 ரூபாய்க்கு தான் விற்றேன். ஆன்லைனில் நீங்கள் வாங்குறது 1000 ரூபா. இந்த 500, அதாவது ஆன்லைன் ரேட்டில் நான் பாதிக்கு கொடுத்தேன், எனக்கு பாதிக்கு பாதி லாபம் வந்துச்சு. சந்தோஷமாக எல்லாத்தையும் நம்ம அமுச்சு வச்சோம். அதையும் எஸ்டி கொரியரில் தான் அமுச்சு வச்சேன். திடீர்னு எஸ்டி கொரியருக்கும் தெரியாது இப்படின்ட்டுன்னு எங்கள் ஏஜென்சிக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா எனக்கு வந்து போஸ்ட்பெய்ட் பில் தான் திடீர்னு பெரிய சார்ஜஸ்ன்னு சொல்லி அவங்க ஃபோனில் சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபுல் லென்த் இருக்குல்ல, அந்த ஃபுல் லென்த் வந்து பல்க் ப்ராடக்ட். ஆக்சுவலாக இது வந்து தக்கையாக இருக்கும், சும்மா நீங்களே தூக்கி கையில் கடாசிடலாம். 1 கிலோ டு 3 கிலோக்குள்ளே தான் இருக்கும். வெயிட்டு கணக்கு பார்த்தா அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இந்த சைஸ், பல்கி சைஸ், ஸ்பேஸ் அதிகமாக ஆக்கியபை பண்ணதுனால என்னாச்சு, கண்டிப்பாக இதை யூட்டிலைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு வந்து நீங்கள் லென்த்து பிரெத்து வித்து, லென்த்து பிரெத்து ஹைட்டு கேல்குலேட் பண்ணி L/B/H டிவைடட் பை 5000 போட்டு அது எத்தனை கிலோ வருதோ அத்தனை கிலோக்கு வந்து என்கிட்ட சார்ஜ் பண்ணிட்டாங்க. நான் பிளான் பண்ணது 100 ரூபா, எனக்கு வந்தது 800 ரூபா வந்து ஒரு இதுக்கும் டெலிவரி சார்ஜஸ். அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரக்அப் ஆயிடுச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு. ஆனால் கிளைண்ட்டு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் இல்லையா, அந்த ஆர்டர் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிட்டோம். பட் எனக்கு வந்து ஒரு பெரிய லாஸ், அது ஒரு 3000 சம்திங் வந்து வெறும் ஷிப்பிங்கில் மட்டுமே லாஸ் ஆச்சு. பட் நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ரீசன் என்னென்னா, ட்ரஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து கஸ்டமர் மனசில் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே பக்காவாக நடந்துடும். அதோட பியூட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு ஆஃபீஸ் மணலியில் இருக்குன்னு சொன்னாலே, அந்த மணலிக்கு என் பில்டிங்க்கு எதிர் பில்டிங்கே MSS பார்சல் சர்வீஸ். என்கிட்ட அந்த பல்காக ஒருத்தர் ஆர்டர் போட்டாருன்னு சொன்னால, இப்போ பெரிய சார்ஜஸ் போயிடுச்சுன்னு,
அவர்கிட்ட சார் நான் எம்எஸ்எஸ்ல போடுறேன் நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு ஓகே தம்பி நீங்கள் போட்டு விடுங்க. நான் நடந்த விஷயத்த சொன்னேன். அவர் போய் ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் எடுக்கணும். யோசிச்சு பாருங்களேன். அவர் ஏன் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, காசு இவ்வளோ செலவாயும் இந்த பையன் நமக்கு அனுப்பிச்சிருக்கானேன்ற ஒரு நம்பிக்கை வந்து அவர் மனசில் ஆழமாக இருந்துச்சு. அதோடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எனக்கு வந்து எம்எஸ்எஸ்ல ரெகுலராக போட்டு விட்டார். அவர் மட்டுமே வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு என்கிட்ட வந்து வாங்கியிருப்பார். ஓகேவா? அவருக்கும் பாதிக்கு பாதி லாபம், எனக்கும் பாதிக்கு பாதி லாபம். இப்போ எம்எஸ்எஸ்ல போட்டிங்களா, அது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 110 ரூபா டு 125 ரூபா தான் வந்துச்சு ஒரு 1 ஃபீட்டுக்கு 100 மீட்டர் ரோலு. இதே வந்து அதுலேயே வந்து 3 பீஸு 4 பீஸ் தான் அவர் பல்காக தான் வாங்குவார். அவருக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 1 ஃபீட்டு விட்த்து இன்ட்டு 100 மீட்டர் லென்த்து. அது வந்து 3 பீசஸ். சரியா? அதாவது இங்கே பார்த்தீங்க இல்லையா, அந்த 1 மீட்டர் லென்த் இருக்கிற மாதிரி. ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 320 ரூபா 330 ரூபா தான் அவருக்கு வந்துச்சு. இது வந்து அவருக்கும் ரொம்ப அது ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அதேமாரி இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணார் இல்லையா, அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நான் பண்ண ஒரு விஷயம் வந்து அது என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்எஸ்எஸோட பார்சல் சார்ஜஸை நானே எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா 2 பே தான் போட்டு விட்ருக்கணும். பட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இல்லை அவர் நமக்காக சப்போர்ட் பண்ணுறாருல, அதில் இந்த 300 ரூபா நம்மளுக்கு ஒன்றும் பெரிய காசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து நான் அவருக்கு பண்ணி கொடுத்தேன். இதோட எஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரே 2-3 பேரை ரெஃபரல் பண்ணார். பட் வந்து எனக்கு அது கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா நம்ம போய் வெளியில் போய் போடுற மாதிரி இருக்குது. பிகாஸ் எனக்கு மல்டிபிள் பிஸ்னஸ் இருக்குது, நான் அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு இப்படி பண்ணிட்டு, 3 வாட்டி மேனுஃபேக்சர்கிட்ட வந்து லோடு இறக்கிட்டேன். 2 லோடு சூப்பராக வந்து 2 நாளில் விற்றுட்டேன். 3வது லோடு மட்டும் நான் வந்து என் கம்பெனிலே வச்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கே வந்து அது போதும், எதுக்கு வந்து இதுலேயும் ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அமேசானில் அனுப்பிச்சு 28 பார்சலு டெய்லி ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. டெய்லியும் அப்படியே எனக்கு செம ஹாப்பி. அமேசானில் ஒரு நாளைக்கு 10 சேல்ஸ் நடந்துட்டுருக்கு. 10மே கணக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அதாவது என்னோட வாலெட்டில். கடைசியாக பார்த்தா எல்லாமே ரிட்டர்ன் வந்தோடனே ஏன் ப்ராஃபிட் மார்ஜினும் சேர்த்து வந்து ரிட்டனுக்கு இதுவாகிடுச்சு. ஏன்னா அமேசானில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேணுன்ற டார்கெட் லொக்கேஷனுக்குள்ளே வியாபாரம் பண்ணுற ஃபெசிலிட்டி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அங்கே ரன் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, பேன் இந்தியா ஃபுல்லாக தான் ஆடு போடுற மாதிரி இருக்குமே தவிர்த்து தமிழ்நாடு மட்டும் அப்படின்றது பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு ஷிப்பிங் சார்ஜஸ், அவுட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு ஒரு ஷிப்பிங் சார்ஜஸ். அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் தான் இருக்கிறதுலே பெரிய தலைவலி. அந்த சார்ஜஸை நம்மளால் பேர் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு பயன்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா, எதுக்குடா இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு. நான் அனுப்பிச்சிருக்கும் போது பபிள் ரேப் வந்து சூப்பராக போச்சு. அவன் திருப்பி எனக்கு ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுப்பான் பாருங்கள், கேவலமாக இருக்கும், அவ்வளோ அக்லியாக. அது அப்படியே தூக்கி குப்பையில் தான் நான் போட்டேன். அப்போ பொருளும் போச்சு, பொருளுக்கு வந்து நான் அப் அண்ட் டவுன் ரிட்டர்ன் சார்ஜஸ், அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸ், அமேசானோட ஃபீஸ் எல்லாமே லாஸ். ஆனால் நான் ஓனாக பண்ணோம் பார்த்தீங்களா, எம்எஸ்எஸ்ல அனுப்பிச்சி விட்டது, அது எனக்கு பெரிய ப்ராஃபிட். அதனால தான் நான் வந்து சொன்னேன் லைட் வெயிட்டட் ப்ராடக்ட் எடுங்க. ஏன் ஒரு வீடியோ இவ்வளோ தூரம் லென்த்தாக அழுகிறேன்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் சந்திக்க போகிற இந்த ஆபத்தெல்லாம் நான் முன்னாடியே சந்தித்து சரி பண்ணி கொடுக்குறேன். ரொம்ப பெரிய லெசன் என்ன தெரியுமா, நான் வந்து கீழே விழுவுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல விழுவேன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிட முடியும். ஸோ அதனால் வந்து நான் ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் ப்ராமிஸ் பண்ணேன் ஒளிவு மறைவின்றி செய்யணும்னு. ஆனால் 1-2 குட்டி விஷயங்கள்லாம் மறைச்சி தான் ஆகணும். ஏன்னா இப்போ கரண்ட்லி அந்த பிஸ்னஸ் ஆன்கோயிங்கில் இருக்குது. என் காம்படிட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதே விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் அதை வந்து இலைமறைவு காய்மறைவோ எப்படி உங்களுக்கு சொல்லணுமோ அந்த மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். சரியா? ஸோ அதனால் லைட் வெயிட் ப்ராடக்ட் எடுங்க. இப்போ லைட் வெயிட் ப்ராடக்ட்னு வச்சுங்களேன், இந்த இப்படி ஒரு குட்டி ப்ராடக்ட் இல்லைன்னா கொஞ்சம் இந்த சைஸு. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கொரியர்லேயே நீங்களே வந்து எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியரில் பாக்ஸ் ரேட் எடுக்க மாட்டான், கிலோ ரேட் எடுப்பான். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெயிட் வந்து 200 கிராம் தான் இருக்கும். ஆனால் உருவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆள் ஒசரத்துக்கு இருப்பார் அவர். அந்த ப்ராடக்ட்லாம் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ இதுதான் வந்து லைட் வெயிட்டட் ஆர் மீடியம் வெயிட்டட் ப்ராடக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன். அந்த வெயிட் வந்து ப்ராடக்ட் குட்டியோண்டு இருக்கும், வெயிட் வந்து 10 கிலோ இருப்பாப்புல. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த வெயிட்டுக்கு ஏற்ற காசு தான் நம்ம கொடுக்குறோம், அதுக்குன்னு ஒரு திருப்தி இருக்கும். இது ப்ராடக்டே வந்து பெருசாக இருக்கும், ஆனால் வெயிட் வந்து ரொம்ப தக்கையாக இருக்கும். ஒரு மூட்டை பஞ்சு மூட்டைக்கு போயிட்டு நான் வந்து 10,000 ரூபா காசு ஷிப்பிங் கொடுக்கணும்னு சொன்னால் அது எப்படி நல்லாயிருக்கும்? அது மாதிரி தான் ஒரு கணக்கு. சரி, அதனால் வந்து மீடியம் வெயிட்டும் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணதுக்கு காரணம், ஓகே நீங்கள் அதை பண்ணலாம், பட் ஆனால் சைஸ் வந்து பல்கியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றும் கிடையாது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, சைஸு தான் முக்கியம். சரியா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ஓகே. அடுத்து ஈஸி பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸ். அதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ சின்ன ப்ராடக்டாக இருந்தாலும் பெரிய ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு சில ப்ராடக்ட்டை வந்து நம்மளால் பேக்கிங் பண்ண முடியாது. இப்போ கண்ணாடி பொருட்களாக வச்சுருப்பீங்க, என்ன தான் ஃப்ரேகல் ஸ்டிக்கர் ஓட்டினாலும்
கொரியர்காரங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மாதிரி தான் நடந்துப்பாங்க. எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது. இன்னமும் ஒரு சிலர் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. மீதி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து அழுங்காமல் குழுங்காமல் பார்சலை கொண்டு போயிட்டு கொடுப்போம். அவங்க வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணும்போது பார்க்கணுமே, தூக்கி இங்கேருந்து விசிறுவாங்க. இந்த ஏர்போர்ட்டில் எப்படி வந்து நம்மளுடைய லக்கேஜ் விசிறி அடிக்கிறானுங்க, அதே மாதிரி விசிறடிப்பாங்க. அப்போ ப்ராடக்ட் டேமேஜ் ஆனால் யாருக்கு லாஸு? நமக்கு தான் லாஸு. கிளைண்ட் என்ன சொல்லுவாப்புல, அன்பாக்சிங் வீடியோ வச்சு பார்ப்பல, இங்கே பாருங்கள் திறக்கும் போது இப்படி உடஞ்சி கிடக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பாரு. அந்த பிரச்சனையும் நம்ம தலையில தான் விடியும். ஒன்று நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, கண்டிப்பாக ஃப்ரேகல் மெட்டீரியல் என்னால் வந்து உடையக்கூடிய பொருள் வந்து பண்ணாமல் இருக்க முடியாதுப்பா, என் தொழில் அந்த மாதிரி தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ பேக்கேஜிங்க்கு நீங்கள் ரொம்ப மெனக்கிட்டு தான் ஆகணும். பேக்கேஜிங்க்கெலாம் அட்வான்ஸ்டாக நிறைய விஷயம் வந்துச்சு. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இனிஷியல் அமௌண்ட் வந்து நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் குறைஞ்ச குவான்டிட்டி தரமாட்டான். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த ஒயின் பாட்டில் மாதிரிலாம் செஞ்சு இது பண்ணிட்டு இருந்தாப்புல. இந்த எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ்லாம் வந்து ஒயின் வந்து வீட்டிலே வந்து செஞ்சு குடிப்பாங்க இல்லையா, கோயம்புத்தூர் அந்த சரௌண்டிங்கில் இருந்தெல்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டில்லாம் சும்மா சீனாக அப்படியே பார்க்கவே ஷாம்பைன் பாட்டில் மாதிரி நறுகுன்னு இருந்துச்சு. பட் ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, போய் சேரும் போது டேமேஜ் ஆகி போகிறது அது இதுன்னு. அதேமாதிரி இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய லிக்விட் ஐட்டத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லீக் ப்ரூஃப் இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே ஃபுல்லாகவே நம்மளை வந்து இந்த ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, ப்ளோயிங் ஒர்க்னு சொல்லுவாங்க. அந்த ஹீட் கன்னை வச்சு மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரை வச்சுட்டு ஃபுல்லாக சீல் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதனால் லிக்விட் ஐட்டமும் கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய லிக்விட் லீக் ஆச்சு அப்படின்னா கம்ப்ளீட் கொரியரே இஷ்யூ ஆயிரும். அந்த எல்லா ஷிப்பிங் பார்சலுக்கும் சேர்த்து உங்ககிட்ட காசு பிடிங்கிருவாங்க. அதனால் பெரிய லாஸ்ட் இஷ்யூஸும் க்ரியேட் ஆகும். அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு வேறு வழியில் லிக்விட் ஐட்டம் கண்டிப்பாக பண்ணணும்னா ப்ரொடெக்ஷன் கொடுங்க. ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன், 4 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்து கண்டிப்பாக ஒருபோதும் இது வந்து லீக்கே ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட டைரெக்டாக ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேக்கேஜிங், ஈஸி பேக்கேஜிங் ப்ராடக்ட் நான் சொல்கிறது. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பபிள் ட்ராப் யூஸ் பண்ணுறேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோகோல் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பபிள் ட்ராப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிக்கு, அதே வந்து பேப்பர் டைப்லலாம் கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இது இல்லாமல் வந்து இன்னமும் கொஞ்சம் நிறைய வந்து பேக்கேஜிங் வந்து இந்த வைக்கோல், அப்புறம் வந்து ஷேர்டட் பேப்பரு, இந்த பேப்பரெல்லாம் கிழிச்சு இந்த பழக்கூடையிலலாம் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ புதுசாக வந்து எப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் வந்து ப்ளோ பண்ணியிருக்கும், தலகாணி பிலோ மாதிரியே இருக்கும், அதெல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க பேக்கிங்க்கு. ஸோ இது மாதிரி நிறைய வந்திருக்கு கொஞ்சம். அதனால் அந்த பேக்கேஜிங்கில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து டெடிகேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணோம். அதேமாதிரி இன்னொரு பேக்கேஜிங்கிறது இதை நான் வந்து எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ப்ராடக்ட்டை எப்படி பேக் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டுங்க. விச் மீன்ஸ் வந்து நான் வந்து இப்போ கேண்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அதில் டிரான்ஸ்பரண்ட் கவரில் வந்து 4x4 இல்லை 5x5 கவரில் நான் சீல் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஆனால் அந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து லோ குவாலிட்டி இருக்குது, ஹை குவாலிட்டி இருக்குது. நான் சூஸ் பண்ணது ஹை குவாலிட்டி. அது வந்து கவர்மெண்ட் டிசைட் பண்ண 50 மைக்ரான் சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த இதில் இருக்கும். ஏன்னா அந்த கவர் வந்து கவர்மெண்ட் வந்து தடை பண்ண மாட்டாங்க, சரியா? ஸோ அந்த மாதிரியான கவர்ஸ் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணோம். ஏன்னா லோ கவர் வந்து குவாலிட்டியை வந்து மட்டமாக காட்டும். நல்ல திக்கான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக காட்டும், உங்களுக்கு கொஞ்சம் கிரேட் ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ பேக்கேஜிங்கில் ரெண்டுமே அது அடங்கும், சரியா? நம்ம வந்து எப்படி டிஸ்பேச் பண்ணுறதுக்கான பேக்கேஜிங் இருக்கும், உங்கள் பொருளை எப்படி பேக் பண்ணி காட்ட போகிறீங்க. நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் ஸ்டாண்டிங் பவுச் வந்து யூஸ் பண்ணுறாங்க, தப்பே கிடையாது. ஏன்னா அதான் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா உங்கள் பேரில் நீங்கள் ஒரு பிராண்டிங் அடிக்கிறதுக்கு அந்த கவருக்கே ஒரு 40,000 50,000 செலவாயிரும். ஏன்னா ட்ரம் காஸ்ட்டுன்னுவாங்க, அப்புறம் 50 கிலோ 100 கிலோ மினிமம் பர்ச்சேஸ் பண்ணணுவாங்க, மல்டி கலர் சிங்கிள் கலர்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போய்ட்டுருக்கு. அதனால தான் நானே இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கேண்டி கவர் 4x4 இல்லை 5x5ல் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட பேசிட்டேன். எல்லோரும் யூடியூப்பில் சூப்பராக வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த கவருக்கு வந்து நீங்கள் ஒரு 40,000 50,000 வைக்கணும். அவ்வளோ தூரத்துக்கு நான் போய் மார்க்கெட்டிங்கில் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த மார்க்கெட்டிங் வந்து எனக்கு 4 லட்சத்து திருப்பி கொடுக்குற அளவுக்கு கொண்டு போகும். பட் டர்ன் ஓவர். ஆனால் இப்படி பண்ணால் கொஞ்சம் எனக்கு பாசிட்டிவாக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டிரான்ஸ்பரண்ட் கவரில் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணேன். அதேமாதிரி ஸ்டாண்டிங் பவுச்சும் நான் யூஸ் பண்ணுறேன். லேபிள் இருக்கு இல்லையா, இந்த பென் குயின், ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் இந்த மாதிரி கடைகளுக்கு போனீங்கன்னா லோ காஸ்ட்டில் உங்களுக்கு வந்து லேபிள் கிடைச்சிடும். ஆனால் இன்னமும் ஒரு சில ப்ரெஸ் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதை விட கம்மியெல்லாம் கொடுக்குறாங்க. அதேமாதிரி நார்த்துலேருந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டுக்கெலாம் ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 1000 2000 5000 அடிச்சுங்க. என்ன 1000 2000லாம் சொல்கிறீங்கன்னா, நான் வந்து 10 ரூபா பேக் தாங்க போட்டேன். ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினாலே 10 பேக் வந்துடும். ஒரு 1000 பேர் வாங்கினாலே 1000 × 10 10,000 பேக் வந்து எனக்கு போயிடும். எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ஆசையில் தான் நானும் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன்.
ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 to 200 ஆர்டர் போடும்போது டோட்டல் இது காலி ஆகிடுச்சு. ஐயோ நம்மளுக்கு இது காஸ்ட் எஃபெக்டிவ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பிராண்டுன்றது என் வேல்யூ தான். ஒவ்வொரு சாப்பிட்ற பேக்கெட்டில் நான் வந்து கொண்டு போயிட்டு அதை கொடுத்துட்டு அவங்க அதை சாப்பிட்டு இப்போ உள்ள இருக்க 4 பீஸ் எடுத்து சாப்பிட்டு அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் தான் போடுறாங்க. அதுக்கு நான் என் அட்டை பாக்ஸில் வந்து அதை பண்ணிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அட்டை பாக்ஸில் கொண்டு போய் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். அட்டை பாக்ஸ்லேயே ஸ்க்ரீன் பிரிண்டிங்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்க்ரீன் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து ஒரு இதோ இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதில் உங்களோட பிராண்ட் ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அழகாக என்ன பண்ணிக்கலாம், அதை கொண்டு போயிட்டு வச்சுட்டு அந்த இங்க்கு மட்டும் வாட்டர் ப்ரூஃப் இங்க்கோ அது ஒன்றுது. பட் அது வந்து அதுலேயே நிறைய வேரியஸ் இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஆப்பிள் வந்து இது அப்படியே வந்து ஸ்க்வீஸ் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே வந்து பக்காவாக அதே மாதிரியே வந்து சேர்ந்துடும். இந்த பாருங்கள், இது எல்லாமே அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நான் அட்டை பாக்ஸில் இது பண்ணிட்டேன். அட்டை பாக்ஸ் வந்து நான் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் டில்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு யார் சப்ளை கொடுக்குறாங்கன்னு ஒரு மேட்டர் தெரிஞ்சது. அதை தேடி கண்டுபிடிச்சி டேரெக்டாக இப்போ அவங்ககிட்டே ஆர்டர் போட்டேன். ஃபஸ்ட் வாட்டி ஆர்டர் போட பயமாக தான் இருக்கும், நம்பி அனுப்பணும். ஏன்னா அது ரொம்ப நார்த் சைட்லேருந்து, ரொம்ப டீப் நார்த்துலேருந்து வருது. நான் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறன்ற பேரில் ஒரு 100 வாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் ஒரு 4-5 வாட்டி சொதப்பி இருக்குது. 40,000-50,000 தூக்கிட்டு ஓடி இருக்கானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக ஃப்ராட்லண்ட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் எடுத்துப்பாங்க, அவங்களோட அக்கௌண்ட் நேமை மட்டும் கம்பெனி நேமாக வந்து போட்டு கொடுத்துருவோம். உங்ககிட்ட வந்து ஃபெசிலிட்டி இருக்காது கரண்ட் அக்கௌண்ட்டா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டான்னு பார்க்குறதுக்கு. இப்போ தான் நெட் பேங்கிங்கில் நம்ம அதை லோட் பண்ணால் அது கரண்ட் அக்கௌண்ட்டா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டான்னு காட்டுது. ஆனால் லாஸ்ட் 3 to 5 years பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். இப்போ என் பேர் கிருஷ்ணன் இருக்கா, நான் கிருஷ்ணன் எடுத்துகிட்டு ட்ரிபிள் மார்க்கெட்டர்ஸ்னு போட்டு கொடுத்துட்டனால அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறானுங்க. இவனுங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் வேணே உட்காந்துட்டு வீடியோ எடுத்து நம்ம பேரை மட்டும் அங்கே வச்சுப்பானுங்க. எதுக்கு நம்ம பேர் எடுத்து வைக்கிறாங்கன்னா, இது நம்ம ப்ராடக்ட் தானே காட்டுறதுக்காக அது நம்ம ப்ராடக்ட்டுக்கு பேர் எழுதி வச்சுருவானுங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், அதை பார்த்துட்டு போட்டு விட்ருவோம். நான்லாம் எவ்வளோ வேலிடேட் பண்ணேன்னா, அவனோட ஜிஎஸ்டி நம்பர், அவனோட பேன் கார்டு, அவனோட ஆதார் கார்டு, அவனோட பேங்க் டீட்டெயில் இவ்வளோத்தையும் வெரிஃபை பண்ணேன். அதில் ஒருத்தன் இவ்வளோ தூரம் பண்ணியுமே கடைசியில் வந்து சீட் பண்ணிட்டான். பட் ஆனால் பல பேர் 50% ஏமாந்துருக்காங்க, நான் ஒரு 10% ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணேன். அதனால் கொஞ்சம் வந்து நார்த் சைட்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் மட்டும் நேரில் போய் பண்ணிடுங்க. ரொம்ப விலையவன் கம்மியாக சொல்கிறானோ தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா அதில் பின்னாடி ஒரு உள்குத்து இருக்கும். ஒன்று நேரில் போயிட்டு வாங்குங்க. நேரில் போய் வாங்கிட்டு ஓகே ப்ராடக்ட்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு ஓகேனா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இல்லைனா அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் ஸ்பேன் கிரேட்டர் தென் 6 months. ஏன் வந்து லைஃப் ஸ்பேன் இருக்கணும், எக்ஸ்பைரி டேட் லைஃப் ஸ்பேன் தான். அதோட லைஃப் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் அதுக்கு மேலே வாங்குங்க. அப்போ நீங்கள் வந்து 90s கடை ப்ராடக்ட்லாம் வந்து 3 மாதம்னு நீங்கள் ஏன் போட்டிருக்கீங்கன்னா, நான் அதிலே சொல்லிருப்பேன் 4 மாதம் to 12 மாதம் இருக்குது. நான் கொடுத்துக்கிறது 3 மாதம், சம் டைம் வந்து 4 மாதம் கூட போட்டு விட்ருவோம். இது ஏன் நாங்கள் அப்படி போட்டுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, வேணாம் அதுக்கு மேலே எதுக்கு அதை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம், அந்த கிச்சன் அப்ளையன்சஸ், கிளாத்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் அது பாட்டுனே கிடக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும். ஆனால் வெயிலெலாம் போடாமல் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். நான் எப்படி வந்து பிளான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஹேங் அவுட் ஆயிடுச்சுன்னா நானும் வந்து அலட்சியமாக விட்டுருவணும். ஐயோ இது சீக்கிரம் ஸ்பாயில் ஆயிருமே, அதுக்குள்ளே நம்ம சேல் பண்ணணுமே அப்படின்னு. அதுக்குன்னு வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போனால் இன்றைக்கி அந்த பொருள்லாம் சேல் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க உடனே சாப்பிட்ருவாங்க அப்படின்னு தெரிஞ்சேன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 நாளாவது எக்ஸ்பைரி டேட் இருக்க மாதிரி வச்சு தான் கொடுக்கணுமே தவிர்த்துட்டு அப்படியே கேஷுவலாலாம் டப்புன்னு கொடுத்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராடக்டை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சேல்ஸ் ஒழுங்கா இல்லை, ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் இல்லாமல் போயிடும். சரியா? அடுத்து வந்து நோ சைசிங் இஷ்யூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஒரு சிலர் என்ன திட்ட செய்யலாம், என்னங்க எங்கள் பிஸ்னஸ்லாம் அப்படி சொல்கிறீங்களே அப்படின்ட்டுன்னு. இந்த செருப்பு, ஷூ, அப்புறம் எதெல்லாம் வந்து இந்த சைஸ் ஓரியன்டாக இருக்கோ அந்த மாதிரி பொருள்லாம் விற்கிறது கொஞ்சம் வந்து ரிஸ்க் அதிகம். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் டிஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக, அதுவும் திருப்பூரில் மேனுஃபேக்சரர் பண்ணுறவங்ககிட்டே டேரெக்டாக வந்து எனக்குன்னு ஒரு பிராண்ட்லாம் க்ரியேட் பண்ணி வாங்குற அளவுக்குலாம் நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜென்யூனாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. நம்ம சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனில் அவங்க கொடுக்காம விட்டாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. சேல் பண்ணியாச்சு, ஏன்னா நான் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டாக இருக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நான் எந்த ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறனாலும் மக்கள் வந்து நீங்கள் அமேசானில் 400 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அந்த பொருளை நான் 200 to 300 ரூபாய்க்குள்ளேயே நான் கொடுத்து முடிச்சிருப்பேன் என்னுடைய பிராண்டில். எனக்கும் செலவு இல்லைன்னுலாம் நினைக்காதீங்க, அங்கே இருக்கிறதோட பெரிய செலவு எனக்கு இருக்குது.
ஏன்னா எனக்கு மார்க்கெட்டிங்க்கு என்னோடய பிராண்டுக்கு நானும் தான் ஓனாக மார்க்கெட்டிங் பண்ணணும், கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து ஆள் கூலி இருக்குது, அடுத்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, கரண்ட் பில் இருக்குது, பேக்கேஜிங் காஸ்ட்டு, அது இதுன்னு எப்படி எல்லாம் தூக்கிட்டு வந்துடும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் நான் அவ்வளோ எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணியுமே நீங்கள் அமேசானில் 400 வாங்குற பொருளை நான் 250 to 300 கொடுத்துருவேன். சரி, ஏன்னா அங்கே விற்கிறது நம்ம ஆளுங்க தான், அவங்களுக்கு குத்தம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. காரணம் வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்காங்க. பட் அவங்களுக்கும் கைடன்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை, அதனால அங்கே போய் லாக் ஆகிக்கிறாங்க. சரியா? இப்போ வந்து ஒரு டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸு, எல்லு, எம்மு, எல்லு, எக்ஸ்எல்லு, XXL. சரியா? இப்போ இதில் ஒரே பேட்டர்னில் தான் கொடுப்பாங்க, 5 இல்லை 6, 5 இல்லை 6 கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செட்டுக்கு. அதில் எம்மு ஓடிடும், எல் ஓடிடும், எக்ஸ்எல் ஓடிடும். இந்த XXLும் ஸ்மாலும் தேங்கி நின்றோம். அந்த ப்ராடக்ட் நான் விற்கிற வரைக்குமே எனக்கு அது வந்து இடத்த அடைச்சிட்டு இருக்கிறது, என் முதலீடு வந்து உறிஞ்சிட்டு இருக்குன்னு தான் அர்த்தமாகும். ஸோ அதை நம்ம வந்து எதுவும் யோசிக்க முடியாது. இப்போ ஷூ அண்ட் ஸ்லிப்பரு நான் வந்து இப்போ ஒரே கலெக்ஷனில் எனக்கு வந்து எல்லா சைஸ்லேயும் தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த சைஸ் ஓடாமல் நின்றுச்சு அந்த மாடலில், பிரச்சனை தான். ஸோ இப்போ இந்த சைஸிங் சாரீ பிரச்சனையே கிடையாது, ஏன்னா அது பரவாயில்ல, அது ஈக்குவலாக இருக்கும். டிசைன்ஸில் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதுலேயே டிஃப்ரெண்ட் கலர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா காம்போ ஆஃபர்லாம் போட்டு விட்றணும். காம்போ ஆஃபரில் போட்டிங்கன்னா அப்படியே அவங்க செட்டாக ஒரு பேக்கேஜாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் சொல்கிறேன்னுலாம் யாரும் தப்பாலாம் நினைக்காதீங்க, பொட்டி கிடக்குது ப்ராடக்ட்டு, அதை நம்ம தான் கரெக்டாக வந்து பிக் பண்ணி கொண்டு போயிட்டு கொடுக்கணும். நம்ம அதை கரெக்டாக கொடுக்காம நம்ம வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை ப்ளேம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்போம். இறங்கி அடித்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் முடிஞ்சிடும். பிஸ்னஸில் ரிஸ்க் எப்படிங்க, எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வியாபாரியாக கொஞ்ச நாள் பழகுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாக போயிடும். காலையில் கடலுக்கு போகிறவங்க சாயங்காலம் வரும்போது வெறுங்கையோடவும் வரலாம், சரக்கோடவும் வரலாம், மீனோடவும் வரலாம். அதில் ஏதாவது அவங்க சொதப்பிட்டாங்க அப்படின்னா ஹோல் டீமோட சேல்ரி, ஃபியூவல், அப்புறம் வந்து மற்ற அங்கே இருந்த ப்ரொவிஷன் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் அவங்க எதனா கண்டு வட்டிக்கு தான் காசு வாங்கிட்டு போயிருப்பாங்க. காலையில் போனால் ராத்திரி கொண்டு வந்து கொடுத்துறாங்க, அதுக்கான வட்டி எல்லாம் தூக்கிட்டு போயிடும். பட் ஒரு ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க் வந்து கேல்குலேட்டிவாக பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து ஒரு வருஷம் சேலரியில் தான் ரிஸ்க் எடுக்கிறேன்னா அந்த சேலரி வந்து நான் எனக்கு போயிடுச்சு அப்படின்னாலும் திருப்பி அடுத்த வருஷம் நான் போய் ஜாபில் ஜாயின் பண்ணி என்னால் அது திருப்பி ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதுக்குன்னு வாழ்நாள் ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், பண்ணாமலே விட்டேன்னு சொல்லிட்டு 20 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணதை யாரோ ஒருத்தவங்க பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருப்பாங்க, ஆனால் அவங்க உங்களோட மொக்கையாக பண்ணியிருந்திருப்பாங்க. அது வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒரு தழும்பாகவே மாறிடும். ஸோ அதுக்காக சின்னதாக ஒரு 3 மாத சேலரியாவது ஒரு ரிஸ்க்காக வச்சு ட்ரை பண்ணுங்கள். வேலையை விட்டு செய்யுங்கன்னு சொல்ல, வேலையை விடாமலே செய்யக்கூடிய ஒர்க்லாம் 1000 ஒர்க் இருக்குது. மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, அதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. சரியா? ஸோ சைஸிங் வந்து பார்த்துக்குங்க, ஈவனாக இருக்க மாதிரி ப்ராடக்டாக பாருங்கள். இந்த ஸ்மாலு, லார்ஜ், எக்ஸல்னு இருக்கிற ப்ராடக்ட்டு கொஞ்சம் என்றைக்குமே ஆபத்து தான். மெயினாக அந்த கார்பேஜ் பேக் நிறைய பேர் வாங்குவாங்க, அதில் பல பிரச்சனை இருக்குது. ஸ்மாலு, மீடியமு, லார்ஜ், எக்ஸல்னு. ஸ்மாலு வாங்கவே வேஸ்ட்டு, ஏன்னா அது எவனா குட்டியோண்டு டஸ்ட்பினுக்கு தான் வந்து செட் ஆகும். ஆனால் அதை வாங்கி வச்சுட்டு நிறைய பேர் அழுகுறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். சரி, ஏன்னா கிளைண்ட் வராங்க இல்லையா நம்மக்கிட்ட, இதெல்லாம் தேங்கி நிற்கிதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நாங்களும் அப்படி தான் சஜஸ்ட் பண்ணுறோம், அமேசானில் போய்ட்டு ஹாட் செல்லிங் ப்ராடக்ட்டில் இதெல்லாம் டாப்பில் இருக்கோ அதெல்லாம் வாங்கிக்கிங்க அப்படின்னு. அது தப்பு கிடையாது. பட் அதே சமயம் வந்து அதை வந்து இப்போ என்ன ஃபஸ்ட்டுக்கும் இப்போத்துக்கும் ஒரு பிரச்சனைனா நிறைய பேருக்கு இது தெரியறதில்லை. மேனுஃபேக்சரரு ஃபஸ்ட்டெல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு விற்கிறதோடு நிறுத்திக்கிட்டாங்க. இப்போ அவங்க என்ன வில்லங்க வேலையை காட்டிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் நைஸாக ஆன்லைனில் விற்றுக்கிறாரு, நம்மளையும் விற்க வைக்கிறாரு. இப்போ நான் நார்த்துலேருந்து இங்கே எடுக்கிறேன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டே அதிகமாக வருதா இல்லையா, அப்புறம் நான் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ஏற்றுக்குள்ளி இறக்குக்குள்ளி லேண்டிங் காஸ்ட் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு 30 to 40% வந்துருக்குமா. இப்போ அவர் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு கொடுக்குறதும் நான் 100 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா என்னால்? எனக்கு இதே 140 ரூபா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என் லாபம்னு ஒன்று வைக்கணும், எப்படி என்னால் விற்க முடியும்? இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கி வருது, அவரும் ஆன்லைனில் சேல் பண்ணுறது, இவங்களும் ஆன்லைனில் சேல் பண்ணுறது. நீங்கள் போய் வாங்குற மேனுஃபேக்சர் முதல்ல ஆன்லைனில் பண்ணுறானான்னு செக் பண்ணுங்கள். அவர் ஒருத்தர் மட்டும் கிடையாது, அவங்க ஊரே அங்கே ஒரு பெரிய ஹப்பு மாதிரி தான் இருக்கும். அவங்க பண்ணலனாலும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்கன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அமேசானில் போய்ட்டு அந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணுங்கள். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லோயஸ்ட் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேகு, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் எது ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டாக இருக்கோ அது வந்து மேனுஃபேக்சரராக இதான்னு பாருங்கள். அந்த ப்ரைஸ்க்கு உங்களால் கொடுக்க முடியும்னா அதில் இருங்க, இல்லையா அதில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்குன்னு ஆடு போட்டால் லோ காஸ்ட்லாம் யாரும் பார்க்குறது இல்லைங்க. ஹையர் காஸ்ட்டுக்கு வந்து இதில் செம்ம பியூட்டி என்னென்னா, அமேசானில் நானே ஒரே ப்ராடக்ட்டு 200 ரூபாய்க்கு விற்றேன், 400 ரூபாய்க்கு விற்றேன், 600 ரூபாய்க்கு விற்றேன். ஒரே ப்ராடக்ட் தான். 600 ரூபாய்க்கு விற்ற ப்ராடக்ட் ஆடில் ஓடிச்சு, 400 ரூபாய்க்கு விற்ற ப்ராடக்ட் ஆடில் ஓடிச்சு, 200 ரூபாய்க்கு விற்ற ப்ராடக்ட் வந்து ஆர்கானிக்காக நான் போட்டேன். ஏன்னா அதில் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டுன்னு ஒன்று பெரிய காஸ்ட் இருக்குது.
அப்போ மக்கள் வந்து 600 பொருளை தான் நிறையா வாங்கியிருக்காங்க, 200 பொருளை வாங்கினது ரொம்ப கம்மி. இது தப்பு ஏன் மேலேயா மக்கள் மேலேயா? அவங்க தான் ஃபில்டர் கொடுத்து செக் பண்ணி வாங்கணும். பட் நம்ம ரொம்ப ப்ளேம் பண்ண முடியல, நம்மளா இருந்தாலும் பதட்டத்தில் அப்படி தானே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அமேசானில் வந்து இன்னமும் இந்த லைவ்ல நிறைய ப்ராடக்ட் இருக்குது. பட் ஆனால் அங்கே வந்து நான் சேல்ஸை குறைச்சிக்கிட்டேன், ஆடெல்லாம் போடல, தானாக எதனா ஒன்று ஓடிச்சுன்னா ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டோம். சரியா? அப்புறம் ரேர் அண்ட் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் அப்படின்னு. ரேர் அண்ட் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் கிடைக்காது. என்னோடய 90s மிட்டாய் மாதிரி அதேமாதிரி ஏதோ ஒரு பொருள் வந்து ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அப்படின்ற ரேர் ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா வாங்கிட்டு இப்போ ஒரு பலூன் இருக்குது, வாங்கிட்டு ஊதிட்டு வெடிச்சுட்டு விட்டோம் அதோட அது போயிடுச்சு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும். இப்போ ஒரு எஜுகேஷனல் டாய்ஸ் அது இதெல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்க, என் வீட்டில் 2 குட்டி பசங்க இருக்காங்க, காலையில் வாங்குவானுங்க, சாயங்காலம் உடச்சி வாயில் போட்டு போனாங்க. இப்போ இப்படி இருக்கும்போது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த பொருளோட மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்மளுக்கு மணி வேல்யூ தெரியும், அவங்களுக்கு மணி வேல்யூ தெரியாது. நமக்கு எதனா தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்த மாதிரி அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம், அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம அதை வாங்கி கொடுத்துட்றோம். ஆனால் உடச்சி வீண் பண்ணிடுறாங்க. இதுவே அவனுங்க ஒரு 10 நாள் வச்சு விளையாண்டா கூட எனக்கு வந்து லைஃப் டைம் செட்டில் பண்ணுறான்ற அளவுக்கு தோணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் சேல் பண்ணுங்கள். ஒன்றுமே யூஸ் இல்லாமல் சும்மா அது வந்து ஒரு டைம் பாஸ், ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை. டைம் பாஸ்னால் கேமிங் ஐட்டம், போர்டிங் ஐட்டம் இதெல்லாம் வந்து கூட நான் தப்பு சொல்லலை. அதனால் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று ஒழுங்காக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி. ஒரு சில ப்ராடக்ட் இருக்குது, எனக்கு அந்த பேரெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, ஏன்னா அது வந்து பிராண்ட் இஷ்யூ வந்துடும். அந்த ப்ராடக்ட்லாம் நம்ம விற்கிறனால 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை யாருக்குமே. அந்தளவுக்கு வந்து ட்ரஸ்ட் வர்த்தினஸும் இருக்காது, மக்கள் தான் ஏமாந்துட்டு இருப்பாங்க. தப்பாக நினைக்காதீங்க சொல்லுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த வீடியோ யூடியூப்பில் போகிறதுனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும், அதுக்காக நான் வந்து இது பண்ணுறேன். நம்ம வாட்ஸ்அப் சேனல் எல்லாம் கனெக்ட் ஆகுங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். நீங்கள் போய்ட்டு அங்கேருந்து கூட உள்ளே வாங்க, லிங்க் வந்து பயோவில் கூட கொடுக்க ட்ரை பண்ணுறேன், உள்ளே வாங்க, அங்கெல்லாம் டீட்டெயில்டாக பேசலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்து வந்து டிமாண்டபிள் ப்ராடக்ட் வித் லெசர் சேல் வேல்யூ. அது என்ன டிமாண்டபிள் ப்ராடக்ட் வித் லெசர் சேல் வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மக்கள் அதிகமாக வந்து இந்த ப்ராடக்டை தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் சிக்கிருச்சு. ஒருத்தன் 400 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான், ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் வந்ததே 50 ரூபாய்க்கு தான். நீங்கள் ஒரு 200 ரூபாய்க்கு விற்க தப்பு இல்லை, அவன் 400 ரூபாய்க்கு விற்கிறான்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த மாதிரி விற்க வேண்டாம். ஏன்னா இப்படி நீங்கள் பண்ணும்போது சேல்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகும். இது எப்படி உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா நேற்று, என் காம்படிட்டரை விட கவுண்ட் வந்து நான் அதிகமாக கொடுத்துருப்பேன் வித் லோயர் காஸ்ட். அவங்ககிட்டலாம் 10 ரூபா பேக்கே ஒன்று கிடையாது, பட் நம்மகிட்ட 10 ரூபா பேக் இருக்குது. இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் வேணும்னே பர்பஸாக பண்ணேன். பிகாஸ் வந்து ஜியோ எப்படி போட்டு தள்ளிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. மார்க்கெட்டிங்கில் வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி, ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டாலே ஒருத்தன் பயந்துருவான், மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம எதிரியை டோட்டலாக ஃபினிஷ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, ஏர்செல், டாடா டொக்கோமோ அது இதுன்னு எல்லாம் போச்சு. பெரிய ஜாம்பவான் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. அதுலேயே 2 ஜாம்பவான்கள் வந்து அடுத்த வருஷம் போய் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது எப்படி வந்து நம்மளோட காம்படிட்டரை வந்து அவங்களால அவங்களுடைய எக்ஸ்பென்சஸை மீட் பண்ண முடியாத அளவுக்கு இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்ட்ராட்டஜி நாங்கள் வந்து பில்ட் பண்ணி பண்ணது. அதனால் வந்து உரிமையாக பேசுவேன் யாருக்கிட்டே இருந்தாலும். என்னுடைய ப்ராடக்டோட ரேட்டை விட இன்னொருத்தவங்க கிட்ட நீங்கள் வந்து கம்மியான ரேட்டுக்கு இல்லை என் கவுண்ட்டை விட ஒருத்தவங்க கவுண்ட் அதிகமாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த ஆர்டரை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தருவேன். எப்படிங்க அவ்வளோ போல்டாக பேச முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசன் இருக்குது. இந்த ரீசன் வந்து நான் வந்து மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன். மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி வச்சதோட எஃபெக்ட் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து பக்காவை நம்மளால பேச முடிஞ்சது. அதனால தான் வந்து மார்க்கெட் சர்வே, மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட் ஸ்டடி எல்லாமே ரொம்ப முக்கியம். பட் இது யாரும் அவ்வளோவா மெனக்கிட்டுறது கிடையாது. பட் நீங்கள் என்னைக்கு இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அது வரைக்குமே உங்களுக்கு அதுக்கான வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ப்ராடக்ட் நான் எடுத்தாலுமே அந்த 100 ப்ராடக்ட்டில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் சர்வே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் அனாலிசிஸ்லாம் பண்ணாமல் தோற்ற ப்ராடக்ட்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த தோல்விக்கு அப்புறமா தான் இந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் ஆச்சு. ஓகேவா? அடுத்து வந்து டோன்ட் சூஸ் சீசனல் ப்ராடக்ட். அது என்ன சீசனல் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடை வந்து மழை நேரத்தில் விற்கிறது, ரெயின் கோட்டு மழை நேரத்தில் விற்கிறது, அது வாஸ்தவம் தானேங்க, சீசனில் பயன்படுத்திக்கிறது தானே. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா லாங் டேர்ம் நல்ல ஒரு நிலையாக நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். உங்ககிட்ட நிறையா நம்பர் ஆஃப் எஸ்கேயூஸ், ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ், அதாவது நிறைய குவான்டிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ப்ராடக்ட் இருக்குன்னா நீங்கள் அதை பண்ணலாம், தப்பே கிடையாது. நான் வந்து 1 இல்லை 4 பொருள் தான் எடுத்துகிட்டு வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு அது சீசனல் ப்ராடக்ட்டை வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய இம்பாக்டை கொடுத்துரும். அந்த சீசன் முடிஞ்சுன்னா உங்கள் கையில் அப்படியே சும்மா ஹேங் அவுட் ஆகி தான் நிற்கும். கொரோனாவில் வந்து மாஸ்க்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் சேல் பண்ணேன். ஓகேவா? அவ்வளோ மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவில் தான் ஓடிச்சு. ஒவ்வொரு வேவுக்கும் ஒவ்வொரு சேல்ஸ் ரேஷியோ நான் அச்சீவ் பண்ணேன்.
கடைசி வேவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்காக எடுத்து சோழி முடிய பார்த்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்த ரேட்டுக்கே கொடுத்து தப்பிச்சாச்சு. சரியா? அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. அதனால சீசனல் ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் மல்டிபிள் ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்குன்னா இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க. அப்புறம் வந்து சீசனில் வந்து நான் என் பிஸ்னஸ் போயிருமா, நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டருங்க, என் வாயிலேருந்து அப்படி நான் சொல்லக்கூடாது. பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏசி வந்து மழை காலத்தில் யாராவது ஏசி சர்வீஸ் டெக்னீஷியனுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்பாங்க. ஏங்க ஏசி சர்ச் வந்து கூகுளில் வந்து எவ்ரி மந்த்தும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அது வெயில் காலமாக இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலும் குளிர்காலமாக இருந்தாலும். அப்போ வெயில் காலத்தில் ஒரு 6000 பேர் தேடுறாங்கன்னா மழை காலத்தில் 4000 பேர் தேடுவாங்களே தவிர்த்துட்டு தேடாமலே விட போகிறதெல்லாம் கிடையாது. மார்க்கெட்டிங்கிறது என்றைக்குமே நிலைய கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது தான். எல்லா டைம்லையும் கூட தேடுவாங்க. வெயில் காலத்துலேயும் கூட பயன்படுத்துவாங்க, மழை காலத்துலையும் கூட பயன்படுத்துவாங்க. ஆனால் மழை காலத்தில் ஓடுற குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அதுக்குன்னு நம்ம போயிட்டு அதையே எடுத்து வச்சுட்டு பண்ணிட்டு முகம் வாங்கி வைக்கக்கூடாது. அதனால அந்த ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன். சரியா? மார்க்கெட்டிங்கில் எல்லாமே சாத்தியம் கரெக்டாக பண்ணால். பட் ஆனால் எதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்றத நான் சொல்கிறேன். சரியா? அதை விட பெட்டரான ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணால் அது வந்து ஒன்று மல்டிபிள் ரிப்ளை இது ரெவென்யூ தரும் இல்லையா உங்களுக்கு. அப்புறம் வந்து ட்ரை டு கெட் ஹோல்சேல் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் ப்ராடக்ட். அது என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 90s கடைக்கு நேற்று நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து இண்டிவிஜுவல் ஆர்டர்ஸும் கொடுத்துட்ருக்கேன். என்கிட்டயே பார்த்துட்டு ஹோல்சேல்லையும் வந்து கடைங்களுக்கு பல்காக வாங்கிக்கிறாங்க. என்கிட்ட ஃப்ரான்ச்சைஸும் நிறைய பேர் கேட்குறாங்க. நான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறதுன்றது மற்றவங்க கொடுக்குற மாதிரி நம்ம ஃபேக்காலாம் கொடுக்கக்கூடாது. ஃப்ரான்ச்சைஸ் வந்து அடிப்படை எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க. நான் அவங்ககிட்ட மார்க்கெட்டிங் சார்ஜஸ் வாங்கினா உண்மையாலே நான் மார்க்கெட்டிங் பண்ணி அவங்களுக்கு வந்து க்ரௌடு வந்து புல் பண்ணி கொடுக்கணும். மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட்டாக இருக்கட்டும், டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக நான் சாகிற வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா ராயல்ட்டி மட்டும் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், மற்ற விஷயங்கள் மட்டும் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இன்னைக்கு முக்கால்வாசி ஃப்ரான்ச்சைஸ் வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 பேர் நல்லது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு 90 பேர் ஏமாந்துட்டு இருக்க விஷயத்த வந்து என்னால் ப்ரௌடாக பேச முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரான்ச்சைசி மாடலை எடுத்துக்கிட்டு வந்து நான் எப்படி ப்ரமோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வரவங்க வருவாங்க. அவங்கக்கிட்ட என்னால் சுத்தமாக வந்து ஒன்றுமே பேசவே முடியாது. சரியா? ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட்ஃபுல்லாக வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. சரியா? இது மாதிரியான இஷ்யூஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஃப்ரான்ச்சைசி மாடல் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக ப்ராப்பராக கொடுக்க பழகுங்க. உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வகுத்துக்குங்க. ஏன்னா பல பிராண்டு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். உள்ளே வரும்போது கதறுவாங்க, தெய்வமே எப்படியாவது வந்து அந்த ப்ராடக்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு. அதுக்கடுத்து என்ன பேசுவாங்க தெரியுமா, மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்கெல்லாம் நம்ம பிடிச்சி கரெக்டாக கொடுத்துட்டோம், ஃப்ரான்ச்சைஸ் செட்டப்லாம் பண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுறது, காசை மட்டும் வாங்கிக்கிறது, சப்போர்ட் கொடுக்குறதுல இஷ்டம் தான் பண்ணுப்பா, இல்லைனா போப்பா வேற ஒரு ஆள் இருக்காங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான பிஹேவியர் அது. அதெல்லாம் நான் ஒருபோதும் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. அப்போ அவங்ககிட்ட நானே சொல்லிடுவேன், வேணாம் இதில் வில்லங்க இருக்குது, தயவு செஞ்சு பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் வந்து நம்மளோட மெயின் மேனுஃபேக்சரர் அஃபெக்ட் ஆகிறனா அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா எத்திக்ஸை நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து மீறுறீங்க அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா உங்களை நம்பி தான் வந்து ஒரு 3 லட்சமோ 10 லட்சமோ 5 லட்சமோ 2 லட்சமோ எடுத்துகிட்டு வரான். அவன் வந்து கனவுகள்லாம் வந்து பல கனவு காண்டுட்டு நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவனை போயிட்டு மோசம் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயமா இருக்கும். அதனால் அந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்யக்கூடாது. லக்கி பாஸ்கர் படத்தில் பார்த்துருப்பீங்க, ராம்கி வந்து அந்த ட்ரஸ்ட்டை காப்பாற்றினதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். கடைசி வரைக்கும் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பார். அதே தான் இங்கே நீங்கள் வந்து உங்களை பிலீவ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கட்டும், அதை வந்து பக்காவாக ரன் பண்ணலை அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் ஆர் இம்போர்ட்டர் கெப்பாசிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடி வாங்கின பல விஷயத்தில் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது ஒன்று இருக்குது. இது என்னங்க இவ்வளோ அடி வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ப்ராடக்ட் எடுத்தேன், ப்ராடக்ட் பேர் சொல்ல விரும்பல, அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டேன், நல்லா சேல்ஸு சூப்பராக போயிடுச்சு. திடீர்னு அவங்ககிட்ட போய் மறுபடியும் 500 யூனிட் விற்றுட்டேங்க, அடுத்து 500 யூனிட் போடுறேன், இன்னொரு 3 மாதம் ஆகுன்ட்டான். அது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. ஆடா பாவீங்களா, இதுக்காடா நான் இவ்வளோ மெனக்கிட்டேன். நான் மார்க்கெட்டிங் பண்ணி நெட்வொர்க் பில்ட் பண்ணி எனக்கு கீழே வந்து நிறைய பேரை வந்து சப் டீலரு அப்படி இப்படின்னு வச்சுருந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் லெவலுக்கு கொண்டு போனேன். லாஸ்ட் மினிட்ல அப்படி பண்ணது வந்து எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. எப்போ போனாலும் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் கிடைக்குமா அவங்கக்கிட்ட பண்ணுங்க, இல்லையா பண்ணாதீங்க. 5 ரூபா 10 ரூபா கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கதையை முடிச்சுக்காதீங்க. அதேமாதிரி நீங்கள் என்ன ப்ராடக்ட் வியாபாரம் பண்ணிங்கனாலும் சரி, அந்த ப்ராடக்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதோடைய டெக்னிக்கல் திங்ஸ் யாரும் படிக்கிறது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, 3 ply மாஸ்க் வந்து கொரோனா டைமில் சேல் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டாக. அதில் வந்து
அந்த அதுக்குள்ளே என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அது எத்தனை ஜிஎஸ்எம்மு, அது என்ன மாதிரியான பஞ்சு, எல்லாத்தையும் நான் டெக்னிக்கலி பேசுவேன். பிகாஸ் பேசிக்லி நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ வந்து எனக்கு வந்து மெட்டீரியல் பற்றி நான் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். மொதல் விஷயம் அந்த கிளைண்ட்டுக்கிட்ட என்னோட இன் அண்ட் அவுட்டு கிளியராக வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன். அப்போ அந்த கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உலகத்திலே கிளைண்ட் யாரை வந்து அதிகமாக நேசிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னா அவனுக்கு நாலேஜ் கிடைச்சிரும். நாலேஜ் கொடுத்துட்டனாலே நீங்கள் பண்ணுற தப்பை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் அவங்க உங்கள் கூட லாங் டேர்ம் வந்து வருவாங்க. இதுதான் நம்மளோட ப்ளஸ்ஸு, இதுதான் என்னோட மைனஸும் கூட. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறோம், அவங்க வந்து ஒரு சிலர் எஸ்கேப் ஆகி வேறு இடத்துல பண்ணுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பிகாஸ் வந்து இதை உருவாக்கி கொடுக்குற எனக்கு அங்கே செக் பாயிண்ட்ஸ் இருக்கிறதும் தெரியும். அதே சமயம் முயற்சி செஞ்சு பண்ணிட்டு போடுறது நல்ல விஷயம்தான். என்ன என் காம்படிட்டர் இதுலேருந்து எங்கிட்டேருந்து நாலேஜ் எடுத்துக்கிறாரு, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் கொஞ்சம் வந்து எந்த ஒரு மேனுஃபேக்சரராக இருந்தாலும் ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட இருந்தாலும் ஆல் டைம் எப்போ போனாலும் சரக்கு கிடைக்கணும். அந்த N95 மாஸ்க்லாம் ஒரு மாஸ்க் இருக்குது. அந்த மாஸ்க் பேர் இப்போ சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே கொஞ்சம் த்ரெட்டன் பண்ணிட்டாப்புல. அவர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து இறக்கிக்கிட்டே இருந்தேன், அடித்து நவுத்தி. ஒரு 10,000 20,000 டெய்லி வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே நம்மளுக்கு பொழப்பு தான். டெய்லியும் போட்டரோட வண்டியை புக் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும், சப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா நான் வந்து என்ன பண்ணாலும் நெட்வொர்க் பில்ட் பண்ணுறோம், பெருசாக பண்ணி அதை வந்து பெருசாக டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் அந்தளவுக்கு கொண்டு போயிடும். அப்போ என்ன ஆகும்னா ஒன்றா விற்கிறவங்களுக்கு மத்தியில் 10,000 20,000 30,000 போக ஆரம்பிச்சோம். ஸோ இதுதான் அதோட சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம். பட் நீங்கள் என்றைக்குமே எடுத்தோன்னே பெருசாக பண்ண முடியாது. எனக்கு மார்க்கெட்டிங்கில் ஸ்கில் இருக்கிறனால அந்த விஷயத்தை நான் பண்ணுறேன். அதுக்குன்னு எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அதை சொல்லி ப்ளேம் பண்ணி போய் அவங்கள போய் மாட்டிக்க விடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சி உள்ள வந்தீங்களோ அதை பண்ணுங்க. லேண்டிங் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட், இதை வந்து நிறைய பேர் கணக்கே போடுறதில்ல. என்ன ப்ராப்ளங்க லேண்டிங் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்த்தில் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்க, அதுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து 118 ரூபா, ஒரு 18 ரூபான்னு சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், 118 ரூபா. அடுத்து அதை பேக்கிங் சார்ஜஸ்லாம் ஒரு சிலர் கலெக்ட் பண்ணுறாங்க, ஒரு சிலர் கலெக்ட் பண்ணுறது கிடையாது. அடுத்து அங்கேருந்து டெலிவரி சார்ஜஸ், அடுத்து நீங்கள் போய் லோடிங் அன்லோட் பண்ணிருப்பீங்க, அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது. இதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும். வந்து இங்கே சேர்ற வரைக்கும் டோட்டல் செலவு எவ்வளோ அந்த வேல்யூலேருந்து தான் உங்களோட வேல்யூ கேல்குலேட் பண்ணுமே தவிர்த்து, நான் 100 ரூபாய்க்கு அங்கே பொருள் வாங்கினேன், இங்கே வந்து சேர்ந்து 140 ரூபா, ஆனால் நான் கணக்கு போடுற 100 ரூபாலேருந்து தான் போடுவேன்னு சொல்லக்கூடாது. என்னென்ன சார்ஜஸ் இருக்கோ, நடுவில் ஏதாவது டோலுக்கு பே பண்ணிங்கன்னா அந்த டோலோட சார்ஜஸும் அதில் அடங்கும். அப்புறம் திடீர்னு வந்து வரும்போது வந்து ஒரு சிலர் வந்து போலீஸ்காரங்க வந்து சும்மாவே வண்டியை பிடிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு கேஸ் மேண்டேட்டரி அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இங்கே நடக்குது அங்கங்கே. ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. இன்னொரு சிலர் இருக்காங்க எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணி மூட்டைலாம் கீழே விழுந்த மூட்டையெல்லாம் தூக்கிலாம் கொடுத்த போலீஸ்லாம் இருக்காங்க. சரியா? ஸோ அந்தளவுக்கு சப்போர்ட்டிவான பீப்புள் இருக்காங்க. பட் எல்லாரையும் நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அப்படி ஒரு ஃபைன் வாங்கியிருந்தாலும் அதுக்கும் சேர்த்து காசு. ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து அப் டு 750 கிலோ வரைக்கும் ஏற்றலாம், அதில் மொத்தமே 120 கிலோ தான் இருக்கும், ஆனால் அதுக்கும் ஃபைன் போட்டிருப்பாங்க. வேறு வழி இல்லை, அவங்களுக்கும் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதை நான் நியாயப்படுத்த முடியாது, அது டிஃப்ரெண்ட் பாலிடிக்ஸில் போகும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சார்ஜஸும் இன்க்ளூடட். ஸோ இப்போ இந்த லேண்டிங் காஸ்ட்டுன்றது A to Z எல்லாத்தையுமே நான் கவர் அப் பண்ணி இங்கே வந்து என் கைக்கு வந்து ரெடி டு சேல் போகிற வரைக்கும் இருக்க காஸ்ட்டு தான் லேண்டிங் காஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதையும் கணக்கு பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ராஃபிட் மார்ஜின், 50% ப்ராஃபிட் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதே பொருள் வந்து மற்றவங்க வந்து 4 டைம்ஸ் ரேட்டுக்கு சேல் பண்ணாங்கன்னா நீங்கள் 50% பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் சேர்த்து கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா 10 to 30% நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். எனக்கு வந்து இந்த நம்ம வேலுமணி ஐயா இருக்கார் இல்லையா, கொஞ்சம் இந்த தைரோ கேர், அவருடைய கான்செப்டில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா மாசாக இருக்கக்கூடிய சர்வீஸ் வந்து லோ காஸ்ட்டு கொடுக்குறதுனால தான் வந்து உருவாயிருக்கு அப்படின்றத அதை நான் பிலீவ் பண்ணுறேன். பிகாஸ் நான் ரீசெண்ட் டேஸில் ஒரு 2 ப்ராஜெக்ட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக இருந்தாலும் எனக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டான ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது. ப்ராஃபிட் மார்ஜின் கம்மி அப்படின்னா முன்னாடி வச்சுருந்த ப்ராஃபிட் மார்ஜினுக்கு அது கம்மி தான் இல்லையா? ஸோ அதுதானே தவிர்த்து ப்ராஃபிட் இல்லாமல் இல்லை. வால்யூம் அதிகமாக நான் வந்து சப்ளை பண்ணேன், வால்யூம் அதிகமாக சப்ளை ஆகும்போது பிராண்டு பில்ட் ஆகிடுது. பிராண்டு பில்ட் ஆகும்போது அதையே நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸியோ இல்லை அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்போ தைரியமாக கொடுக்க முடியும். சரியா? ஸோ அதுக்காக தான் இது. ப்ராஃபிட் மார்ஜின் உங்களோட விருப்பம். ஒரு சிலர் 200% 300% வைக்கிற ப்ராடக்ட்டும் இருக்குது, அதெல்லாம் இங்கே ரிவீல் பண்ண முடியாது. நீங்கள் வந்து மக்களுக்கு கரெக்டாக அஃபோர்டபுளாக வாங்குற மாதிரி பார்த்துட்ருங்க. அது வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குன்னா நீங்கள் செய்யலாம், இல்லையா தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஓகேவா? ஆல்ரைட், இந்த 10 செஷனில் ஃபஸ்ட்டு செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா வீடியோ இவ்வளோ லென்த்து தாங்க போகும்.
இதில் மட்டும்தான் இவ்வளோ இருக்குன்னு நினைக்காதீங்க, மற்றதுலேயும் இருக்குது. ஸோ பாருங்கள், அடுத்து மார்க்கெட் ரிசர்ச் இருக்குது, காம்படேட்டர் ரிசர்ச் இருக்குது, ப்ராடக்ட் பேக்கேஜிங் இருக்குது, சர்டிஃபிகேஷன் அண்ட் பேமெண்ட் செட்டப் இருக்குது, ப்ரைஸ் ஃபிக்ஸிங் இருக்குது, வாட்ஸ்அப் பிஸ்னஸில் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு இருக்குது, டெலிவரி பார்ட்னர், அப்புறம் வந்து கஸ்டமர், அதாவது கொரியர் சர்வீஸ் இருக்குல்லையே அது, கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி கேப்சர் பண்ணுறது. அடுத்து இந்த பிஸ்னஸில் நான் என்னென்ன டேட்டாலாம் அனாலிசிஸ் பண்ணோம். இது வந்து ப்ரீமியம் கோர்ஸுங்க, நான் இப்பயும் சொல்கிறேன். இது வெரி சூன் பெய்டு சர்வீஸாகவும் மாறலாம், பெய்டு கோர்ஸாகவும் மாறலாம். ஃப்ரீயாக இருக்கும் போதே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா இதை வந்து இன் அண்ட் அவுட்டு ஃபுல்லாகவே ஒளிவு மறைவின்றி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஒரு சில ப்ராடக்ட் வந்து என்னால் பேர் சொல்ல முடியாது, ஒரு சில விஷயத்தை ரிவீல் பண்ண முடியாததுக்கு காரணம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் தானே தவிர்த்துட்டு வேறு எதுவும் கிடையாது. சரியா? ஸோ பார்ப்போம் அடுத்த வீடியோவில். see you next video at tomorrow 8 o'clock. டெய்லி 8 o'clock நம்மளோட வீடியோ கண்டிப்பாக பப்ளிஷ் ஆயிரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸ் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? ஓகே, we'll meet tomorrow. Thanks, bye.